ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 21 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிக்கேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதி வில்லியம் பார்க்லே என்ற இறையியல் அறிஞர் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகிறார்: இதயத்திற்கு அமைதியும் மனதிற்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு அழகையும் தரும் ஒரே வழி இறைவனின் திருவுள்ளத்தை ஏற்று அதன்படி வாழ்வதே ஆகும். இன்றைய நற்செய்தி இயேசுவின் மலையுரையின் நிறைவு பகுதியாகும். விவிலியத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும் ஒரு முக்கிய உண்மையை இந்த வாசகம் எடுத்துரைக்கிறது: நம்பிக்கையை செயலாக மாற்ற வேண்டும். இறை திருவுளத்தை நம் வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும். இறை வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அதை நம் வாழ்வில் செயல்படுத்தவும் வேண்டும். ஏனெனில் அழகான வார்த்தைகள் ஒருபோதும் நல்ல செயல்களுக்கு மாற்றாக இருக்க முடியாது. புனித யாக்கோப்பு தனது திருமுகத்தில் இவ்வாறு சுட்டி காட்டுகின்றார்: நம்பிக்கை மட்டும் போதாது, தீய ஆவிகளுக்கு கூட நம்பிக்கை உண்டு என்று. நம்பிக்கையை செயலாக்கும் இந்த கொள்கை உலகெங்கும் பல வடிவங்களில் செயல்படுகிறது. கொள்கையும் ஒழுக்கமும், போதனையும் நடைமுறையும், அறிவும் செயலும், திருப்பலி போதனைகளிலும் நாம் இதை பற்றி அறிகின்றோம். விளக்கம் மற்றும் செயல்படுத்த சரியான நம்பிக்கை ஆர்த்தடாக்சி சரியான வாழ்க்கை முறைக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். ஆர்த்தோபிராக்சிஸ். எளிமையாக சொன்னால், பேசுவது போல வாழ வேண்டும் என்பதே இதன் பொருள். இறைவனின் திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்வதே உண்மையான சீடத்துவம். அதனால்தான் இயேசு இவ்வாறு நமக்கு குறிப்பிடுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே: ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை அழைக்கும் ஒவ்வொருவரும் விண்ணரசில் நுழைய மாட்டார்கள், விண்ணகத்திலிருந்து என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே நுழைவர். ஆம், இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை வைப்பது போல நாம் அந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அந்த இறை வார்த்தையின்படி வாழ நமக்கு இந்த நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, நம்ம ஜெபம் நம்முடைய வாழ்வின் செயலில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் முக்கிய மைய கருத்தாக இருக்கின்றது. நம்பிக்கையை விட உயர்ந்த ஒரு நற்குணம் இருக்கிறது. அது என்றால்
அது அன்பு. கடவுளை அன்பு செய்வது போல நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். நாம் இறைவனை அன்போடு அணுகும்போது அவர் மீது இருக்கும் கசப்பும் குறைகளும் மறைந்துவிடும். அப்போது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியும். அப்போதுதான் கிறிஸ்துவர்களாகிய நமக்காக அவர் வாக்களித்த அமைதியையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க முடியும். நம்பிக்கை செயல்களால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த ஒரு சிறு கதை, சிறப்பாக ஒரு சிறுமியின் கதையை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன். ஒரு நாள் ஒரு சிறுமி தன் சகோதரர்கள் பறவைகளை பிடிக்க வலைகளை அமைத்திருந்ததாக ஒரு நண்பரிடம் கூறினார். அந்த நண்பர் அந்த சிறுமியிடம் கேட்கிறார், அப்போது நீ என்ன செய்தாய்? சிறுமி பதிலளித்தார், அந்த வலைகளில் பறவைகள் சிக்காமல் இருக்க நான் ஜெபித்தேன். வேறு ஏதாவது செய்தாயா என்று அவர் கேட்டார். ஆம், கடவுள் பறவைகளை வலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்தேன். அதற்கு பிறகு சிறுமி சிரித்தபடி கூறினார், பிறகு நான் சென்று அந்த வலைகளை எல்லாம் உடைத்து எறிந்து விட்டேன். இக்கதை நமக்கு ஒரு உண்மை நினைவூட்டுகிறது. ஜெபம் மட்டும் போதாது, அதற்கேற்ற செயல்களும் அவசியம். ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் திருச்சபை மிகவும் வலிமையாக இருந்த பல இடங்களை இன்று நாம் பார்க்கின்றோம். எபேசு நகரத்தில் புனித யோவான் ஆயராக இருந்தார். அன்னை மரியாளும் அங்கே வாழ்ந்ததாக மரபு கூறியது. ஆனால் இன்று அங்கு கிறிஸ்தவர்கள் மிக குறை. அதே போல வட ஆப்பிரிக்கா பகுதியில் திருச்சபை செழித்து வளர்ந்து அங்கே அகுஸ்தீன், புனித அந்தனாசியார் போன்ற மகத்தான புனிதர்கள் வாழ்ந்தனர். ஆனால் இன்று அந்த பகுதிகளில் கிறிஸ்துவ சமூகம் மிக குறைவாக உள்ளது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்பிக்கை வெறும் பேரளவிலோ வெளிப்புற சடங்கிலோ மட்டும் இருந்தால் அது நிலைத்திருக்காது. நம்பிக்கை வாழ்வில் செயல்படுத்தப்பட வேண்டும். எனவே நமது நம்பிக்கையை நடைமுறைப்படுத்துவோம். தண்டனைக்கு பயந்து அல்ல, சொந்த நலனுக்காக அல்ல, மாறாக இறைவன் மீதும் அயலான் மீதும் கொண்ட அன்பினால் நமது விசுவாசத்தில் செயல்களில் வெளிப்படுத்துவோம். அப்போதுதான் நாம் உண்மையான சீடர்களாக வாழ்ந்து இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக விண்ணரசின் மகிழ்ச்சியில் பங்கு பெறுவோம். இந்த ஒரு சிந்தனைக்காகவும் இந்த ஒரு நற்செய்திக்காகவும் இறைவனிடம் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே விண்ணுலகிற்கு செல்வர் என்று சொன்ன அன்பு இறைவா, இந்த காலை வேலையை எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த யூடியூப் வழியாக இந்த நற்செய்தியையும் உம்முடைய இறை வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளாக மட்டுமல்ல, அதை எங்கள் வாழ்வில் செயலாக்கம் பெற செய்கின்ற மக்களாக வாழ வளர அருள் வேண்டும் என மன்றாடி ஜெபிக்கின்றோம் தந்தையே. மேலும் ஆண்டவரே, இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் வெறும் பேச்சளவில் மட்டும் இருக்கின்ற பிள்ளைகளாக வாழாமல் கிறிஸ்துவாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றியவர்களாக வாழ வர அருள் வேண்டும் என மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பள்ளி செல்லும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் தங்கள் பெற்றோருக்கும் பெரியவருக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக வாழ வளர நீர் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என இறைஞ்சி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன்.